STF. ஸோ இந்த சர்ப்ரைஸ் நம்ம வழக்கத்துக்கு மாறா ரொம்ப லோ பட்ஜெட்லையும் பண்ணியிருந்தோம். நார்மலா நம்மளோட சர்ப்ரைஸ் எல்லாமே ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் பண்ணிட்டு இருப்போம். அது ரோட்ல போற போக்குல அடிச்ச ஒரு சர்ப்ரைஸ். ஆனா ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான ஒரு சர்ப்ரைஸ் தான் இந்த சர்ப்ரைஸ்னு சொல்லுவேன். நம்ம ஃபாலோவர் நம்மள்ட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு போட்டோவும் ஒரு சாக்லேட்டும் மட்டும் வாங்கிட்டு போய் நீங்க கொடுத்து நீங்க விஷ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களோட போட்டோஸ் கேட்டிருந்தேன். அந்த போட்டோ நல்லா கொலாஜ் பண்ணி அதை அப்படியே ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணி அவங்க கொண்டே கபோர்ட்ல ஒட்டிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ சாக்லேட்ல டெய்ரி மில்க் ஃப்ரூட் நட் ஒன்று வாங்கிட்டு பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனவரை கோயில் வாசலே வச்சு பிடிச்சிடலாம்னு தேக்கா காளியம்மன் கோயில் முன்னாடி போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கோயில தரிசனம் முடிச்சுட்டு தலைவன் வந்த சோர்ல அவருக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்து அதுக்கப்புறம் சாக்லேட்டும் போட்டோவும் கொடுத்தேன். ஆளு செம ஹாப்பி ஆயிட்டாப்ல. ஸோ அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசினாங்க. எல்லாருமே செம ஹாப்பி. லிஸ்ட்னா தலைவர் நீங்க எங்க கூட சாப்பிட்டாலே சாப்பிடணும், சாப்பிடாம போக கூடாது அப்படின்னு சொல்லி நம்மள பக்கத்துல இருக்க காரைக்குடி ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிட்டாப்ல. பர்த்டே பாய் அவரோட பர்த்டே பார்ட்டியா நம்மளுக்கு டின்னரும் ஸ்பான்சர் பண்ணிட்டாப்ல. ஸோ இந்த சர்ப்ரைஸ்ல அவங்க ஒய்ஃபும் ஹாப்பி, அவரும் ஹாப்பி, நம்ம டீமுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னால முடிஞ்ச பத்தி நான் கண்டிப்பா பண்ணி தரேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.